ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே இதுவரை நடக்காத ஒரு உச்சகட்ட பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. உலக வல்லரசு என்று சொல்லப்படுற நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நீதிமன்றங்கள் கொடுத்த அதிரடி தீர்ப்புகள் அண்மையில வெளியிடப்பட்டிருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஒரே நேரத்தில் இரண்டு பிரமாண்ட திருப்பங்கள் நடந்திருக்குது. ஒரு பக்கம் அதிபர் ட்ரம்பினுடைய தரப்பு பட்டாசு கொளுத்தி கொண்டாடுகிற சம்பவம் நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கிறேன். இன்னொரு பக்கம் ட்ரம்பினுடைய அஸ்திவாரத்தையே உலுக்கக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் மரண அடி கொடுத்திருக்கிற விஷயமும் இருக்குது. என்னண்டா, ட்ரம்புக்கு சிறை தண்டனையா என்று கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. ட்ரம்ப் எடுத்த மிக முக்கியமான அதிரடி உத்தரவை அமெரிக்க உச்ச நீதிமன்றம் எப்படி ஒற்றை தீர்ப்பில் தூக்கி எறிந்தது என்று அடுத்து வருகின்ற 9 நிமிடங்கள்ல அமெரிக்காவையே ஸ்தம்பிக்க வைத்துள்ள இந்த இரண்டு மாபெரும் தீர்ப்புகளின் பின்னணியில இருக்கிற அதிர வைக்கும் உண்மைகளை உடைக்க போறோம். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க. மிக முக்கியமான இன்ட்ரெஸ்டான நீங்கள் அறிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த காணொலியில உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். நான் உங்கள் RM ராம். நியூயார்க் தீர்ப்பின் ஊடாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தப்பித்தாரா? முதல்ல நாங்கள் பார்க்க போவது உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த அந்த நியூயார்க் பண விவகார வழக்கு. இந்த வழக்கு தொடர்பா எதுவும் இன்னும் விரிவா நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிச்சயமாக அது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்வதற்கு காத்திருக்கிறேன். ஏன்னா இது பழைய விஷயம் என்றபடியா நான் அதை சொல்லாமல் அப்படியே இப்ப நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டு போறேன். இந்த பண விவகார வழக்கு ஹாஸ்ட் மணி கேஸ் தீர்ப்பு ட்ரம்புக்கு சிறை தண்டனை கிடைக்குமா என்று பாத்தீங்கன்னா, அமெரிக்க வரலாற்றில சிறைக்கு செல்லும் முதல் அதிபர் இவர்தானோ என்று எல்லாரும் யோசித்து கொண்டிருந்த நிலைமையில இந்த $1 மில்லியன் கேள்விக்கு நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. நீதிபதி மெர்சன் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? நிபந்தனையற்ற விடுதலை கொடுத்திருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு. ஒரு வல்லரசினுடைய தலைவர் தானே, அதால அன்கண்டிஷனல் டிஸ்சார்ஜ் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்புக்கு சிறை தண்டனையும் இல்ல, அதே நேரம் பைசா காசு அபராதமும் இல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, ட்ரம்ப் தரப்பு இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கிறது. இதற்குத்தான் இவர்கள் வெடி கொளுத்தி கொண்டாடுகின்றார்கள். ட்ரம்புக்கு விடுதலை கிடைச்சிட்டது, அவருக்கு சிறை இல்ல, அதோட அவருக்கு எந்த விதமான பண அபராதங்களும் விதிக்கப்படல என்றதுதான் இவருக்கு இருக்கிற கொண்டாட்டம். ஆனால் இன்னும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு மக்களே. என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா, அபராதம் இல்லை என்பதால் ட்ரம்ப் அவர்கள் குற்றமற்றவர் என்று அர்த்தமா? கண்டிப்பாக இல்லை. 34 குற்றச்சாட்டுகளிலும், அதாவது இவர் மீது இந்த வழக்கில 34 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது. இந்த 34 குற்றச்சாட்டுகளிலும் ட்ரம்ப் ஒரு குற்றவாளி, கன்விக்டட் கிரிமினல் என்ற தீர்ப்பு அப்படியேதான் இருக்கிறது. இந்த தீர்ப்பு முன்பு வழங்கப்பட்டது. அதாவது இவர் பதவிக்கு வருவதற்கு முன்பு 2025 வழங்கப்பட்ட தீர்ப்பு அது அப்படியேதான் இருக்கிறது. அதாவது அமெரிக்க வரலாற்றில குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் என்ற கரையை இந்த தீர்ப்பு மாற்ற இல்ல. இது முக்கியமான தீர்ப்பு. கைது மற்றும் சிறையிலிருந்து ட்ரம்ப் தப்பித்தாலும் இந்த குற்றவாளி என்ற முத்திரை ட்ரம்பினுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு அழிக்க முடியாத வடுவாக மாறி இருக்குது. இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர், அதாவது அமெரிக்க அதிபருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாலும் பலர் மிகப்பெரிய கவலையில இருக்கின்றார்கள். ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபர் குற்றவாளி அல்ல, குற்றம் அற்றவர் என்ற தீர்ப்பு வரையிலேயே என்ற கவலை அவர்களுக்கு இருக்குது. ஆகவே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த விஷயம் இப்போ உலகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த நியூயார்க் வழக்கில் ட்ரம்ப் தப்பித்து விட்டார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாடுவதற்குள்ள அடுத்த சில மணி நேரங்களில் வாஷிங்டனில் இருந்து வந்தது அடுத்த மிகப்பெரிய இடி. இது ட்ரம்பின் தனிப்பட்ட வழக்கு அல்ல. அவர் அமெரிக்க அதிபராக எடுத்த மிக முக்கியமான அவரது ஆட்சிக்கு அடையாளமாக இருந்த ஒரு அதிரடி பாலிசி, அதாவது கொள்கை. இந்த கொள்கை மீதான தீர்ப்பு தான் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்த முதல் நாளே என்ன சொன்னார் என்று உங்களுக்கு நினைவிருக்கா? அமெரிக்க மண்ணில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி தானாகவே அமெரிக்க குடியுரிமை, அது பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது என்று ஒரு அதிரடி சட்டத்தை கொண்டு வந்தார். அமெரிக்காவிற்குள் நுழையும் லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்தோரை தடுக்க ட்ரம்ப் வீசிய மாபெரும் அஸ்திரம் இது. ஆனால் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் என்ன செய்தது தெரியுமா? 6-3 என்ற கணக்கில் ட்ரம்பின் உத்தரவு செல்லாது என்று, முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் அதிரடி தீர்ப்பை வழங்கி ட்ரம்பின் முகத்தில் கரியை பூசியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். அரசியலமைப்பின் 14வது திருத்தத்தை மாற்ற அதிபருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.
அமெரிக்க மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் குடியுரிமை உண்டு என நீதிமன்றம் ஆணித்தரமாக இன்று சொல்லிவிட்டது. ட்ரம்பின் இரண்டாவது ஆட்சி காலத்தில் விழுந்த மிகப்பெரிய கொள்கை ரீதியான தோல்வி இதுதான். வழக்குகள் மாயம், அதிபருக்கான சூப்பர் பவர். சரி, ட்ரம்ப் மீது இன்னும் எத்தனையோ வழக்குகள் இருந்தது. கேபிட்டல் ஹில் கலவர வழக்கு, ரகசிய ஆவணங்களை திருடியதாக சொல்லப்பட்ட வழக்கு, அதெல்லாம் என்ன ஆனது? அங்கேதான் ட்ரம்பின் அதிபர் பதவி அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கவசமாக மாறியிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்ற அடுத்த கணமே அவர் மீது மத்திய அரசு பெடரல் தொடர்ந்த அனைத்து வழக்குகளையும் சிறப்பு ஆலோசகர் ஜாக் ஸ்மித் முற்றிலுமாக கைவிட்டு விட்டார். காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்க சட்டப்படி பதவியில் இருக்கும் ஒரு அதிபர் மீது மத்திய அரசு எந்த ஒரு குற்றவியல் வழக்கையும் நடத்த முடியாது, அவரை தண்டிக்கவும் முடியாது என்பதுதான். சிட்டிங் பிரசிடென்ட் இம்யூனிட்டி என்று இதை சொல்வார்கள். அதாவது அதிபர் நாற்காலி ட்ரம்ப் அவர்களை மிகப்பெரிய சட்ட சிக்கலில் இருந்து காப்பாற்றி விட்டது என்றே கூறலாம். ஆனாலும் அவர் எடுத்த பல முடிவுகளை இன்று நீதிமன்றம் நிராகரித்திருப்பது அவருடைய அரசியல் கொள்கை முடிவுகளில் மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றதோடு இன்று இது அமெரிக்க மக்களிடையே ஒரு மிகப்பெரிய விவாதமாகவும் மாறியிருக்கின்றது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரண்டு தீர்ப்புகளின் மூலம் ட்ரம்ப் வென்றிருக்கிறாரா அல்லது தோற்றிருக்கிறாரா? ஒரு பக்கம் சிறை தண்டனையில் இருந்தும் மற்ற மத்திய அரசு வழக்குகளில் இருந்தும் அதிபர் பதவி அவரை நூலிழையில் காப்பாற்றி இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றமே அவரது மிக முக்கிய கொள்கைகளை நிராகரித்து அவருக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்க அரசியல் களம் இப்போது முன்னெப்போதையும் விட பயங்கரமான சூடாகிவிட்டது. இந்த தீர்ப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் தற்போதைய காலத்தில பல விடயங்கள்ல தொடர்ச்சியாக பின்னடைவை சந்தித்து வருகின்றார் என்பது பற்றிய உங்களது கருத்துக்கள் என்ன? ஈரான் போரை பொறுத்தவரை அவருடைய மிகப்பெரிய பின்னடைவு சொல்லப்படுகிறது. கடந்த 4 நாட்கள்ல நடந்த தாக்குதல்கள்ல கூட ஈரான் மிகப்பெரிய அழிவுகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்குது. அதை சீர் செய்வதற்கு மிக பாரிய அளவிலான தொகையை அமெரிக்க அதிபர் செலவிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சரி, இப்ப நாங்கள் இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த தீர்ப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் தப்பியது சரியா? உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ட்ரம்பிற்கு விழுந்த அடியா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உலக வீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அதிரடி செய்தியோட உங்களை நாளை மாலை இதே நேரம் சந்திக்கிறேன். வணக்கம்.